இந்தி கூட்டணியில் மு.க. ஸ்டாலின் டி.ஆர். பாலுக்கு கிடைத்த மூக்குடைப்பு. சிவன் கழுத்தில் பாம்பு எப்படி சுற்றி கொண்டு இருக்கிறதோ அதே மாதிரி மு.க. ஸ்டாலினுடைய கழுத்தில் பாம்பு சுற்றி கொண்டு விட்டது. நீங்க முதலமைச்சர் நீங்க சொன்ன மாதிரி அவங்க திரு கருணாநிதி அளவுக்கு அவரால் பண்ண முடியலன்னு சொன்னா கூட அவர் தான் நீதியின் பக்கம் நிக்கிறாரு, நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுக்குதோ அதுக்கு கட்டுப்படுறாரு அப்படின்ற மாதிரியான டோன்ல இதை பார்க்க கூடாதா? அண்ணாமலையினுடைய டிஎம்கே ஃபைல்ஸிலிருந்து பிடித்தது 7.5 நாட்டு சனி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. இளங்கோ போன்ற வக்கீல்கள் சட்டம் 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 என்று போக வேண்டும், இடி 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 என்று போயிருந்தார்களே, அதெல்லாம் மறந்து விட்டார்களா? மோடி கையில் எடுத்திருக்காரு. அப்போ கருணாநிதி தாரவாத்து கொடுத்து தப்பு ரைட்டுன்னு சொல்றீங்களா நீங்க? இல்ல சார், அந்த தாரவாத்து. ஒன் இந்தியா அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு தமிழக அரசியலை ரொம்ப நுட்பமாக கவனிக்கக்கூடிய டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார் நமஸ்காரம். நமஸ்காரம் சார். இன்னைக்கு அமைச்சர் பொன்முடி அவர் இன்னைக்கு 3 ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. அவருடைய பொறுப்பு ராஜகண்ணப்பனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பை தாண்டி இது அரசியலா திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு செட்பேக் சார்? 100க்கு 100% செட்பேக்காகத்தான் மாறும். காரணம் என்ன என்று கேட்டால், கடந்த 1 வாரங்களாக இயற்கையின் சீற்றம், இந்தி கூட்டணியில் மு.க. ஸ்டாலின் டி.ஆர். பாலுக்கு கிடைத்த மூக்குடைப்பு, குடும்பத்தில் பிரச்சனை, கட்சியில் பிரச்சனை, மாறி மாறி வரக்கூடிய எதிர்கட்சிகளுடைய தாக்குதல்கள், குறிப்பாக சீமான், விஜய் ஜேக்கப், எடப்பாடி பழனிசாமி, மேலாக அண்ணாமலையினுடைய நடைபயணம், இதை அனைத்தும் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலையை கொண்டு வந்து விட்டது. செந்தில் பாலாஜியை காப்பாற்ற முயன்ற மு.க. ஸ்டாலின் ஏன் அதே மாதிரி செந்தில் பாலாஜியும் விடுவிக்கப்படவில்லை? பொன்முடிக்கு வெண்ணெய் ஒரு கண், இன்னொரு கண் சுண்ணாம்பா என்றெல்லாம் ஒரு பிரச்சனை எழும்பும். அந்த பிரச்சனையை தவிர சாதாரண தமிழ் நடை பேசுவதில் இருக்கக்கூடிய பிரச்சனை எடுத்துக்கொண்டால், சிவன் கழுத்தில் பாம்பு எப்படி சுற்றி கொண்டு இருக்கிறதோ அதே மாதிரி மு.க. ஸ்டாலினுடைய கழுத்தில் பாம்பு சுற்றி கொண்டு விட்டது. 2019 ராகுல் காந்தி முன்மொழிந்த திராவிட முன்னேற்ற கழகம் பிரதமர் பதவிக்கு 2023 டெல்லியில் நேற்று நடந்த கூட்டத்தில் மல்லிகார்ஜுன் கர்கே பெயரை சொன்னார்கள். அதன் மூலமாக திமுகவிற்கு ஒரு மாபெரும் இழப்பு. இடிமேல் இடி வந்து கொண்டே இருக்கிறது திமுகவிற்கு. அதை அனைத்தையும் மு.க. ஸ்டாலின் எதிர்நோக்கி வருகிறார். திறமையாக இருந்தாலும் தகப்பனார் மு. கருணாநிதி பெரியவருக்கு இருந்த ஒரு ஆளுமை என்பது இவரிடம் பசுமையாக இருந்தாலும் மென்மையாக இருக்கிறது. ஆளுமையை பவர் இஸ் நாட் கிவன், பவர் இஸ் கிராப்டு என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அதே மாதிரி இவர் கிராப் பண்ணவில்லை. பெரியவருக்கு மு.க. ஸ்டாலின் கருணாநிதியாக இருந்தால் அவர் நன்னா பண்ணியிருப்பார், ஹேண்டில் பண்ணியிருப்பார். இந்த விஷயத்தை திமுக கை நழுவி விட்டதோ? காரணம் என்ன என்று கேட்டால், அண்ணாமலையினுடைய டிஎம்கே ஃபைல்ஸிலிருந்து பிடித்தது 7.5 நாட்டு சனி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. அந்த நடைபயண மூலமாக ஒரு பொதுமக்களிடையே வீழ்ச்சி ஏற்பட்டு கொண்டு வருகிறது. அதற்கும் மேலாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்த நீட், நான் கையெழுத்து போடுவோம், இப்போ 50 லட்சம் கையெழுத்து வாங்க ஆரம்பிச்சாங்க. உதயநிதியை டெப்டி சீஃப் மினிஸ்டராக கொண்டு போகணும்னு எலிவேட் பண்ண பார்த்தேன். அதுக்கெல்லாம் செட்பேக் வரும் தான் நான் நினைக்கிறேன் பிரேம்.
ஆனா இதுல என்னன்னா சார், இப்போ வந்து இருக்கிற சிக்கல், இது வந்து ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை. என்ஆர் இளங்கோ சொல்லும்போது இது முழுக்க முழுக்க சட்டம் சார்ந்த விஷயங்கள். சோ இதுக்குள்ள வந்து நீங்க அரசியல் திமுகவுக்கு செட்பேக் இந்த மாதிரிலாம் கொண்டு வராதீங்க. நீங்க ஈவன் முதலமைச்சர் நீங்க சொன்ன மாதிரி அவங்க திரு கருணாநிதி அளவுக்கு அவரால் பண்ண முடியலன்னு சொன்னா கூட, அவர் தான் நீதியின் பக்கம் நிக்கிறாரு. நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுக்குதோ அதுக்கு கட்டுப்படுறாரு. அப்படின்ற மாதிரியான டோன்ல இதை பார்க்க கூடாதா? இளங்கோ ஒரு வழக்கறிஞர், இளங்கோ ஒரு ராஜ்யசபா எம்பி. அந்த இளங்கோ பற்பல கேசுகள் எல்லாம் சமாளித்து வருகிறார். நேற்று மு.க. ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் பிரதமரை சந்தித்த பிறகு ஏன் இளங்கோ போன்ற வக்கீல்கள் சட்டம் 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 என்று போக வேண்டும், இடி 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 என்று போயிருந்தார்களே, அதெல்லாம் மறந்து விட்டார்களா? நூதன திருப்பமா அரசியலில்? இளங்கோ சட்டம் என்று பேசுவது சிலேடையாக இருக்கிறது. என்னை பொறுத்த மட்டும் இளங்கோ சரியாக பேசியிருக்க வேண்டும். அவர் செய்த தவறு, இளங்கோ என்றால் இளங்கோவை நான் குறிப்பிடவில்லை, திமுகவினுடைய சட்ட பிரிவு செய்த தவறு செந்தில் பாலாஜியை மட்டுமின்றி பொன்முடியை மாட்டிக்கொள்ள வைத்து விட்டது. இல்ல இந்த திமுக சட்டப்பிரிவு என்ன ஃப்ளா விட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த வழக்கு வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்த வழக்கு. அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சியில டிவிஎஸ்சி அப்பீல் போன வழக்கு. இதுல திமுக சட்டத்துறை என்ன இது பண்ணிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எதுக்கு பேசணும்? பின்ன வேற யார பொன்முடியை தன்னுடைய வழக்கறிஞர் மூலமா பண்ணணும் விட்டு வேண்டும். ஏன் திமுக சட்டப்பிரிவு உள்ள வந்தது? செந்தில் பாலாஜியினுடைய பிரச்சனையை பார்த்தால் அவருடைய துணைவி மூலமாக ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டாங்க, லோயர் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க, ஹைகோர்ட் கேஸ் போட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ். ஆக மட்டும் சட்ட சிக்கலில் மாட்டி விட்டார்கள் திமுக சட்டப்பிரிவு என்பதுதான் என்னுடைய கருத்து, என்னுடைய எதிர்ப்பு கூட. அவர் தனி அட்வொகேட்டை வச்சிருந்தா ஜெயிச்சு கூட இருக்கலாம், யாரு கண்டாங்க? இப்போ முகுல் ரோத்துக்கு கடைசியில வச்சாரு செந்தில் பாலாஜி, அதே மாதிரி முதல்லயே இளங்கோ போனாரு. ஆரம்பத்துல ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் அவர்தான் அதை ப்ரொசீட் பண்ணாரு. அதனால அவர் ஏன் பண்ணணும்? வாதாடிட்டு இருந்தாரு. ஏன் பண்ணணும்னு? ஏன் மனைவி முன்னாடி விடணும்? கட்சி ஏன் வரல? திமுக should have taken lead in that. எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிவிட்டது, இதில் ஆம் ஆத்மி கட்சி ஊழல் செய்திருக்கிறது என்று. ஆம் ஆத்மி கட்சியை பார்ட்டியா பண்றாங்க இடியில. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் பார்ட்டி ஆகியிருந்ததுன்னா இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இளங்கோ ஏன் போய் கை தட்டுறாரு அங்க போய்? இளங்கோ செய்த தவறு தான் என்று பல திமுக எம்பிக்கள் என்னும் சொன்னார்கள். அதை நான் ஆமோதிக்கிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு ஒரு விளக்கம் தர வேண்டும். நான் ஏன் சட்டப்பிரிவு வந்து எங்க wife of Sendil Balaji, you project her in the front, but DMK withdrawing from that. Here பொன்முடிக்கு DMK முன்னாடி வருது, அவங்க வைஃப் இன்வால்வ் ஆக்க அவங்க வைஃப் மேலேயே 50 லட்சம் ஃபைன் போட்டாங்க. therefore there is a contradiction between பொன்முடி அப்ரோச் அண்ட் செந்தில் பாலாஜி அப்ரோச். ஆனா செந்தில் பாலாஜி இன்னும் அமைச்சராகவே தொடர்றாரு சார். திமுக அவரை பேக் பண்ணலன்னா அவர் ஏன் அமைச்சரா தொடர போறாரு? மாநில ஆளுநர் அவரை பதவியில இருந்து நீக்கிறன்னு உத்தரவிட்டும் அவங்க அதை இது பண்ணாம அவர் அமைச்சராகவே தொடர்றாங்க சார். இப்ப வரைக்கும் அவர் அமைச்சர் தான் சார் செந்தில் பாலாஜி. திமுக எப்படி செந்தில் பாலாஜிக்கு ஒரு பாராமுகம், பொன்முடிக்கு எப்படி ஒரு முகம் எப்படி நம்ம எடுத்துக்க முடியாது? காரணம் என்ன என்று கேட்டால், அணுகுமுறையில் நேற்று முன்தினம் செந்தில் நம்ம பொன்முடி ராஜினாமா செய்திருக்க வேண்டும். தன்னுடைய கார்ல இருக்கிற கொடியை கயற்றக்கூடிய அளவிற்கு தெம்பு இருக்கக்கூடிய பொன்முடி ஏன் பதவி ராஜினாமா செய்துவிட்டு முதலமைச்சருக்கு பழிவகுத்திருக்க வேண்டும்? முதலமைச்சரால் நீக்கப்படக்கூடாத நிலைமையை கொண்டு வந்து இருக்க வேண்டும். அதனால்தான் 2 different approaches for 2 different convicts. அதுதான் என்னுடைய ஒரு குறிக்கோள். இப்ப செந்தில் பாலாஜி விஷயத்துல he is an unofficial treasurer of DMK. அவங்க வந்து அவர் தான் கோயம்புத்தூர் எலெக்ஷனையும் ஈரோடு எலெக்ஷனா பார்த்தாரு. அண்ட் he was involving himself. டிஆர் பாலு போன்றவர்கள்லாம் பொருளாளராக ஒரு ஆர்னமெண்டல் போஸ்டா இருக்குது. தவிர மு.க. ஸ்டாலின் depended more on செந்தில் பாலாஜி than டிஆர் பாலு on some
ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன். ஏங்க ஒரு சாராய கடையில் போய் டாஸ்மாகில் போய் வெளில வந்தோடனையும் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்து 10 ரூபா டேக்ஸ் கொடுத்தாங்க ஒரு பேச்சு வந்தது, ஞாபகம் இருக்கோ இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆழ்மையுடைய செந்தில் பாலாஜி அவர் வந்து நீங்க இன்னும் மினிஸ்டரா கண்டினியூ பண்ண வைக்கிறீங்க. he should have also been dismissed. ஆக மொத்தம் மு.க. ஸ்டாலினுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்கள் சட்ட ரீதியாக இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலுமே தோல்வி வந்து கொண்டிருக்கிறதே. ராகுல் காந்தி பிரதமராகவில்லை. திரௌபதி முர்முக்கு ஓட்டு போட வேண்டும் என்றால் யஷ்வந்த் சின்ஹாக்கு போடுகிறார்கள். ஜெகதீப் தங்கருக்கு போட வேண்டாம் என்றால் வேறு யாருக்கான்னு போடுறாங்க. ஸோ திமுக எடுத்த அனைத்து முயற்சிகளிலும் தோல்விதானே வந்திருக்கிறது கடந்த 2.5 ஆண்டுகளாக. ஆனா அவங்க தாங்களும் 2019 ராகுல் காந்தி பிரதமர் எடுத்த முடிவு சரியான முடிவு தானே. அதனுடைய அங்கதான் அவங்க தேர்தல் மூலமா அவங்க தொடர்ச்சியா வெற்றி தானே அடைஞ்சிட்டு வராங்க. இப்பயே அது வந்து 2023 வந்து யார் பிரதமராக கூடாது என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் நிர்ணயிக்கும் என்று எப்படி சொல்லுகிறார்கள்? அதுக்குள்ளே மூக்கடப்பட்டு நோ ஸ்கர்ட். yesterday in the meeting மம்தா பானர்ஜி இஸ் ப்ரொஜெக்டிங் மல்லிகார்ஜுன் கார்கே. தமிழ்நாட்டுக்கு லாபம் வந்துருமா? 2019 கூட ராகுல் காந்தியை யாரும் பிரைம் மினிஸ்டரா ஏத்துக்கல சார் நார்த் இந்தியால. ஆனா தமிழ்நாட்டுல அவர் ராகுல் காந்தின்னு அறிவிக்கிறார் சார். மம்தா இப்ப சொல்றாங்க திமுக அவங்க ஸ்டாண்ட் சொல்லலையே சார். ஏன் முந்திண்டாரு ஸ்டாலின்? மீதி நார்த் இந்தியன்ல இருக்கக்கூடிய கட்சிக்கு இல்லாத ஒரு ஒரு பிளஸ் பாயிண்ட் எப்படி மு.க. ஸ்டாலினுக்கோ இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ வந்தது? ஜெயிச்சாரா? திமுக வந்து பொன்முடி ராஜினாமாவோ பொன்முடி பதவி இறக்கமோ அவ்வளவு பெரிதாக நான் காணவில்லை. காரணம், ஒவ்வொரு கட்சியிலும் அதிமுக, திமுக, பாஜக அனைத்து கட்சிகளிலும் ஈவன் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட்ல கூட அந்த ஆர் பாலகிருஷ்ணன் சீஃப் மினிஸ்டர் ரிசைன் பண்ணார் ஆன் கரப்ஷன் சார்ஜஸ். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் கூட நான் பெருசா பார்க்கல. திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில் குமார் பசு மூத்திரம் சொல்லி அதை வித்ட்ரா பண்ணார் பாருங்க. அதுதான் மேஜர் செட்பேக் ஃபார் டிஎம்கே in the eyes of North Indian politicians. காரணம் என்னன்னா, if you have uttered a word, பசுமுத்திரத்தினால் தான் ஜெயித்தார்கள் பாஜகவினர் என்று சொன்னால், you should have stuck to that. அது பொலிட்டிக்கல் செட்பேக் வந்துடுத்து நார்த் இந்தியாவில். அதுல என்ன டிமினிஷிங் ஸ்டேஜ் ஆஃப் டிஎம்கே. இப்ப பாருங்க, ஒரு நிதிஷ்குமார் கொரோனா சமயத்தில் அதற்கு அப்புறம் கூட புலம்பெயர் மைக்ரன்ஸ் இஷ்யூல ஹி சப்போர்ட்டட் மு.க. ஸ்டாலின். பீகார்லாம் ஆளுங்கள்லாம் அடிச்சுக்கிறாங்க, கொலை பண்றாங்கன்னு ஒரு வீடியோ வந்ததுல தே somehow brought the issue in a compromising position. ஒரு செட்டில் ஆயிடுச்சு. அதே நிதிஷ்குமார் தன்னை வந்து ஜெனரல் செக்ரட்டரி இது கன்வீனர் ஆக்கல இந்த இந்திய அலையன்ஸுங்கிறதுக்காக unnecessarily he raised the Hindi issue. ஹிந்தி அது மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு மாபெரும் மூக்கொடப்பு தானே. டி.ஆர். பாலு 15 வருடங்கள் மந்திரியாக இருந்தார். திமுக அனைத்து மந்திரிகள் நரேந்திர மோடி மந்திரி சபையை தவிர எல்லா மந்திரி சபையிலும் டிஎம்கே took part. அப்பெல்லாம் ஊழல் செஞ்சாங்களே, அப்ப ஹிந்தி தெரிஞ்சுட்டாவும் செஞ்சாங்க, இல்லை ஹிந்தி தெரியாமல பண்ணாங்களா? எதுக்காக போய் டி.ஆர். பாலு டிரான்ஸ்லேட் யுவர் ஸ்பீச் இன் இங்கிலீஷ்னு சொல்லணும்? சார் தெரியாதுன்னு சொல்றதால என்ன சார் தப்பு இருக்க முடியும்? டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்றாரு அவரு. அதுக்கு ஒரு கூட்டணிக்குள்ள பேசிக்கிறாங்க. கூட்டணிக்குள்ள சண்டை வர்றது நல்ல விஷயம் தானே சார். ஒரு டெமோக்ராட்டிக்கா இருக்கு, நம்ம எடுத்துக்கலாமே சார். அது உடனே நிதிஷ்குமாரையே வெளில லீக் பண்றாரு, திருமாவளவனையே லீக் பண்றாரு. எங்க நம்ம 2 பேரும் பேசணும், பேசிட்டு சண்டை வருது. why should third party come into that? நான் என்ன பொறுத்து மட்டும் நம்ம 2 பேரும் நன்னா சண்டை போட்டுக்கலாம். அதை வெளில வந்துட்டு இந்த ஹிந்தி பிரச்சனை வந்துட்டு therefore there is a contradiction நான் சொல்ல வரேன். பசுமுத்திரம், ஹிந்தி, பொன்முடி இதெல்லாம் செட்பேக். நீட்டு, கவர்னரோட பேசணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. கவர்னர் இன்வைட்டட் சீஃப் மினிஸ்டர். நான் பேரிடர் முடிஞ்சிட்ட அப்புறம் வரேன்னுட்டாரு. இப்போ there is a compromise வரணுமா வர. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்சோ வாண்ட்ஸ் கவர்னர் டு ஹேண்ட் ஷேக் வித் சீஃப் மினிஸ்டர். ஆனால் அதே கவர்னருடைய ஆட்டிடியூட் இன் கேரளா,
சீஃப் மினிஸ்டர் பின்னாரி விஜயன் வந்து இதை கொலை பண்ண வராருன்னு விட்டுறாரு கவர்னர். ஸோ திஸ் டைப் ஆஃப் இஷ்யூஸ் வில் பிரிங் டவுன் த ரீஜனல் பார்ட்டிஸ்ங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள். அதையும் தவிர கண்டபடி உதயநிதி வாய் வந்து பேசிட்டு, கமல்நாத் டோல் மீ டியூரிங் எலெக்ஷன் கேம்பெயின். நான் டைம்ஸ் நவ்வில் உட்கார்ந்த போது, ஐ ஹவ் பீன் வித் டைம்ஸ் நவ் ஃபார் மோர் தென் 17 years. கமல்நாத் டோல் மீ, எதுக்காக இது மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசணும், காங்கிரஸ் காட் டிஃபீட்டட் பிகாஸ் ஆஃப் தட் காமெண்ட் நிறைய. எதுக்கு வருமா அதெல்லாம்? ஆஸ் அ ரீஜனல் பார்ட்டி யூ ஹேவ் டொமைன் இன் தமிழ்நாடு. ஆனா சரி, ஒரு சின்ன குறுக்கீடு. ஆனா ராகுல் காந்தி இந்துத்துவா சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் எங்களை வீழ்த்தல, எங்க கட்சிக்குள்ள இருக்கிற சில கான்ஃபிளிக்ட் தான் இந்த தோல்விக்கு காரணம்னு ராகுல் காந்தி அட்ரஸ் பண்றாரு. தலைமை கரெக்டா தான் புரிஞ்சு வச்சிருக்குன்னு எடுத்துக்கலாமா? நான் புரிஞ்சுட்டு இருக்கேன், நான் எடுத்துப்பேன், அவ்வளவுதான். தலைமை, காங்கிரஸ் தலைமை எதுங்க சரிப்பட்டது? காங்கிரஸ் இஸ் டெட் இன் ஆல் பிராக்டிகல் பர்பசஸ் இன் நார்த் இந்தியா. காங்கிரஸ் ஒரு கட்சியே இல்லை, செத்து போச்சு. அதை தவிர நான் என்னுடைய கன்க்ளூஷன் ஆஃப்டர் டாக்கிங் டு கமல்நாத், ஐ கன்க்ளூடட் தட் உதயநிதி ஸ்டாலின் should not have made that comment at the election time, nearing the election time. சாதாரண விஷயத்தில் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஆர் ஆர்டினரி உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆஸ் அ மினிஸ்டர் இன் எம்கே ஸ்டாலின் கவர்மெண்ட் அண்ட் சன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர், கொசு ஒழிக்கிற மாதிரி, கொரோனா ஒழிக்கிற மாதிரி ஒன்றும் நார்த் இந்தியாவில் சண்டை வந்துருச்சு. நல்லா எக்ஸ்பிளைட் பண்ணாங்க பிஜேபி. காங்கிரஸ் அது வீழ்ச்சி தான் அடைந்தது. எங்க நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்களே, நான் அவங்கள ஒரு திருப்பி கேள்வி கேட்குறேன். Why should Kamalnath cancel that India Alliance meeting on October 1st? He told me. உங்களுக்கு நேர கமல்நாத் கிட்ட பழக்கம் இருக்கோ இல்லையோ தெரியாது. I have directly, every day I talk to him. So there is a conflicting interest in Congress. Okay. So இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, coming back to பொன்முடி issue, it will have a larger ramification at the DMK party. இது வந்து உதயநிதியினுடைய ஸ்டாலினுடைய எலிவேஷனை தடுக்கும். சார், ஆனா இப்போ இந்த வழக்கு தொடர்பா வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிருக்காங்க. ஏற்கனவே செந்தில் பாலாஜி, இப்போ பொன்முடி, இன்னும் பல அமைச்சர்கள் இதுல வந்து இருப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை காலையில சொல்றாரு. இந்த தீர்ப்பே ரொம்ப தாமதமான தீர்ப்பு அப்படிங்கிறது அவருடைய ஸ்டாண்டா இருக்கு. சோ இந்த லீகலா சுப்ரீம் கோர்ட்ல அடுத்து இந்த கேஸ் எப்படி போகும்னு நினைக்கிறேன். அது we cannot speculate a court ruling, but still சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் வந்து தமிழ்நாடு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜினுடைய வெங்கடேச பாராட்டினதுனால, வித் தட் பேக்ட்ராப், இது வந்து 3 years கன்விக்ஷன், நாட் 1 or 2 years. இட் இஸ் நாட் ராகுல் காந்தி கேஸ். ராகுல் காந்தி கேஸ்ல வந்து இட்ஸ் நாட் அ கரப்ஷன் இஷ்யூ. ஹியர் இட்ஸ் அ கரப்ஷன் இஷ்யூ. ராகுல் காந்தி மேட் அ சர்காட்டிக் காமெண்ட் ஆன் காஸ்ட். அது ஒரு கரப்ஷன் இல்லை. ஆக மொத்தம் பொன்முடிக்கு விடுதலை கிடைக்காது சுப்ரீம் கோர்ட்டில் தான் என்னுடைய வாதம். ஸோ அப்போ நீங்க சொல்றதை கேட்கும்போது பொன்முடியோட அரசியல் எதிர்காலம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணுமா? இன்க்ளூடிங் சன்ஸ் எதிர்காலம். சன்னுடைய இதுல எப்படி சார், அது எப்படி இதுக்குள்ள வராங்க? இடி மேல இருக்கிறதுனால சொல்ல வரீங்களா? 2 பேருமே ஒரே ஃப்ராடு தானே பண்ணாங்க. சன் அதுக்கு சன் கண்டினியூட் இட் இல்லையா? 3 கேஸ் இருக்குது இல்லையா சன் மேல, அதுலதான் ஏதாவது மாட்டிப்பாங்களே. அது வெதர் இட் ரெக்டிஃபைஸ் பிஃபோர் தி லோக்சபா எலெக்ஷன் ஆர் ஆஃப்டர், வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இந்த செந்தில் பாலாஜி விவகாரம், அதுக்கப்புறம் பொன்முடி, இந்த விவகாரத்தை அதிமுகவும் பாஜகவும் கையில் எடுத்து ரொம்ப தீவிரமா அதை அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறாங்க. இது தேர்தலில் ஏதாவது இம்பாக்ட் ஏதாவது கிரியேட் பண்ணுமா சார்? திமுகவிற்கு எதிரிகள் அதிகமாகி வருகிறார்கள், கட்சியில் உள்பட. உதாரணத்திற்கு நாம் இருவரும் பேச ஆரம்பித்தாலே, you also understand Tamil Nadu politics very well. சீமானுக்கு, now you ask me a question, I will ask you 3 questions. சீமானுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கும் சார்? இப்ப கடைசி தேர்தலில் வந்தப்போ 7% கிட்ட இருந்தாரு. Keep it as 10 மோட்டா ஃபிகர். அப்புறமா வந்து பாசிபிலிட்டி ஆஃப் அண்ணாமலை, கடைசி தேர்தலில் அவங்க 3-4% வாக்கு எடுத்திருந்தாங்க. இப்போ என்ன இருக்குன்னு தேர்தல் முடிவுகள் வந்தாதான் தெரியும். ரஃப்லி எவ்வளவு வரும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? ரஃபா
இல்ல ரஃப்லி நான் 30, 40, 10, 20 நான் ஒரு நம்பர் சொல்லலாம் சார். ஆனா மக்கள் என்ன ஆ. நினைக்கிறாங்க நம்ம முடிவு வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். நான் எதுக்கு ம். வாட் வி டிஸ்கஸ் இஸ் ஒன்லி ஹைப்போதெட்டிக்கல் ஒன். ம். நம்ம ஒன்றும் we ஒரு are not going to 2% அதிகம், ஒரு formulate. 6% வச்சுக்கோங்களேன். ஒரு 6% வராங்க. 16 ஓகே, ஐ கோ பை யுவர் 7 6 இல்ல 6% 13 சொல்லுங்க வச்சுக்கோ. சார். 4ல இருந்து ஒரு 2. 6% ஆ. 2 10 6 16. ம். விஜயினுடைய இம்பாக்ட் எவ்வளவு இருக்கும்? வந்தாருன்னா, அரசியல் வந்தாருன்னா ஒரு 5 இருக்குமா? ம். ஒரு So, 4, ஆக 5. மொத்தம் 4 5. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு 20% இருக்குமா? 15ல இருந்து 20. 20. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போசிஷன் votes கெட் கன்சாலிடேட்டட் ஆகுமா இல்ல ஸ்பிளிட் ஆகுமா தெரியாது. ம். நியரிங் தி போல் தான் தெரியும். இருப்பினும் திமுகவினுடைய எதிர்ப்பு சக்திகள் அதிகமாகிறதுனால திமுகவினுடைய ஓட் பர்சன்டேஜும் குறையும், பொன்முடி விஷயத்துல குறையும், செந்தில் பாலாஜி விஷயத்துல குறையும், நீட் விஷயத்துல குறையும், சனாதன தர்ம விஷயத்துல குறையும். அதையும் தவிர இந்த மாதிரி ஒரு ஆன்டி ஹிந்துத்வா ஃபீலிங், தீபாவளிக்கு சீஃப் மினிஸ்டர் வந்து பாராட்டு தெரிவிக்கிறது கிடையாது, கிரீட்டிங்ஸ் கொடுறது, அதெல்லாம் சேர்ந்து கன்சாலிடேட் ஆச்சுன்னா திமுக வில் நாட் ஹேவ் எ ஸ்வீப். ஆனா தமிழ்நாட்டுல நீங்க சொல்ற மாதிரி இந்த தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றதோ, அதுக்கப்புறம் சனாதன விவகாரம், நீட் இந்த மாதிரியா வாக்கு இதுவரைக்கும் கன்சாலிடேட் ஆன மாதிரியான டேட்டாஸ் எதுவும் இல்ல. அந்த மாதிரி எப்படி 24ல மட்டும் எப்படி அந்த மாதிரி பாசிபிள் இருக்கு நீங்க என்ன சொல்றது? பிகாஸ் ஆஃப் அப்சர்ஜ் இன் தி அண்ணாமலை பாத யாத்திரா, ம். பிகாஸ் ஆஃப் நரேந்திர மோடி. ஒன்னே ஒண்ணுங்க, ஐ ஹவ் க்ளோஸ்லி ஃபாலோட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஃப்ரம் 1967. ம். டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு சேர்ந்து நேஷனல் பாலிட்டிக்ஸ் உள்ள வரக்கூடாதுன்னுட்டு காங்கிரஸை ஸ்பீஸ் பண்ணாங்க டூயிங் ராஜீவ் காந்திஸ் லைஃப் டைம். ஜிகே மூப்பனார் 13 தடவை இட்டுட்டு வந்தாரு, ஒன்றும் நடக்கல. இப்போ நரேந்திர மோடி மூலமா பண்றாங்க. பட் மை அப்ரோச் இஸ் டிஎம்கேக்கு பீக்கில் வந்துடுச்சு தன்னுடைய இதுல 2021 to 2022-3 பீக்கில் வந்தாச்சு. நவ் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் தான் வருமே தவிர இட் ஒன்ட் ஹேவ் கிராஃப் வந்து ஸ்டீப்பா போகாது. அட்லீஸ்ட் சஸ்டெயின் பண்ண பாத்தீங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இட் வில் ஹேவ் எ ஃபால். சஸ்டெயின் பண்றது கஷ்டம். ம். ஏன்னா இந்த பேரிடல், அப்புறமா வந்து மிஸ்ஹேண்ட்லிங் ஆஃப் தி ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்கு நிறைய lots of telephone calls come from various districts, my friends, my relatives, my acquaintances. எல்லாரும் நான் பேசும்போது சொல்றாங்க, இந்த வாட்டி சரியா பண்ணல அப்படின்னுட்டு. சார் நீங்க தமிழ்நாடு அரசியல ரொம்ப கூர்மையா கவனிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சின்ன நினைவூட்டல். 2019ல சென்னை பெருவெள்ளம் வந்தப்பவும் இதே மாதிரியான புகார்கள் இருந்தது. சென்னை ரெக்கவரி ஆக ஒரு வாரத்துல இருந்து 10 நாள் ஆச்சு. ஆனா 2016 எலெக்ஷன்ல ஜெயலலிதா மறுபடியும் அவங்க முதலமைச்சரா ஜெயிச்சாங்க. சோ எப்படி நம்ம இந்த பேரிடரையும் இந்த மீட்பு பணியையும் தேர்தலோட நம்ம லிங்க் பண்றது சரியான அணுகுமுறை தான்? It will lead to that. இது 100 வருஷத்துல வராத புயல்னு இப்ப சொல்லியிருக்காங்க. 2009 புயல் வந்து 2019 இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்ப வந்து தமிழ்நாட்டு சென்னையில வண்டியே இவ்வளவு வந்திருக்க, why it should தூத்துக்குடி, திருநெல்வேலி எல்லாம் எப்படி பரவலா வந்து ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ ஜெயலலிதா இருந்தபோது பேன் தமிழ்நாடு ரெயின் வரலையே, இப்பயே வருது. ஸோ ஒன்னொன்னுக்கு ஒவ்வொரு இம்பாக்ட் இருக்கும் சார் என்னை பொறுத்த மட்டும். From 1967 to till date, at least 10 assemblies and 7-8 Lok Sabhas நான் பார்த்ததுனால 2024 is going to be a turning point in Tamil Nadu அரசியல் because of பொன்முடி, because of NEET, because of சனாதன தர்மம், because of செந்தில் பாலாஜி இருக்கும் தான் என்னுடைய my personal reading. I am not a cephalogist, but I can understand election trending very well. சரி, இப்போ இந்த செந்தில் பாலாஜி பொன்முடிக்கு அப்புறம் இன்னும் நிறைய அமைச்சர்கள் அந்த பட்டியல்ல இருக்காங்கன்னு அண்ணாமலை சொல்றாரு. 4 பேருங்களா சார்? அந்த 4 பேர் யாராரு சார்? பேர் சொல்ல முடியும்? துரைமுருகன், அனிதா ராதாகிருஷ்ணன், தங்கம் தென்னரசு, அதையும் தவிர KN நேரு. ஸோ இவங்க அடுத்தடுத்து ஏற்கனவே இவங்க மேல நீங்க சொன்னதுல தங்கம் தென்னரசு மேல இருந்த இதே மாதிரியான வழக்குகள் ஆல்ரெடி வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஸோ அது எல்லாமே திரும்ப இதே மாதிரியான விஷயங்களுக்கு சூமோட்டோவா நீதிபதிகள் எடுத்து விசாரிப்பாங்கன்னு சொல்ல
left to the judiciary. We cannot control judiciary. எது இருந்தாலும் அது சேஞ்சிங் பேட்டர்ன்ல வரத பார்த்தீங்கன்னா அப்படிதான் போகுதுங்க. அதை தவிர இப்ப பாருங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் நாட் அப்பியரிங் பிஃபோர் இடி வந்து he wants to push the date. காரணம் என்னன்னா, February 10th or 11th or middle of February 2024 Lok Sabha election schedule will be announced. அப்ப மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் will come into being. அப்போ அங்கே from today 21st December Thursday 2023 to February 15 2024 இந்த ஒரு 2 மாசத்துக்குள்ள they want to push it. அப்போ நரேந்திர மோடி வரமாட்டாருன்னு they have immediate ஒரு இம்ப்ரெஷன். இந்திய அலையன்ஸ் வந்துடுதுன்னா we may close the case, we will drag it further. ஸோ இந்த இடிக்கு அப்பியர் ஆகாத இருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால். அதே மாதிரி தான் துரைமுருகனும், அதே மாதிரி தான் தங்கம் தெரசும், அதே மாதிரி தான் நேருவும், அதே மாதிரி தான் அனிதா ராதாகிருஷ்ணனும். அதுதான் இந்தி கூட்டணியுடைய பாலிசி. யூ புஷ் இட் டு சிப்பு சோரனுடைய மகன் ஹேமந்த சோரன், he is not appearing. 5 notices have been issued. ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? 2024 नरेंद्र मोदी खत्म हो जाएगा, हम वापस आ जाएंगे, இந்தி கூட்டணி வாபஸ் आ जाएगा, திரும்பி வரும். அது ஒரு சதுர விளையாட்டு. டாய் குத்துறான் பாருங்க, அந்த மாதிரி ஒரு கத்தர். பட் இட்ஸ் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மோட். எது இருந்தாலும் 2018 பிரைம் மினிஸ்டர் ஸ்டேட் நரேந்திர மோடி दरवाजा तक लेके आ गया हूं केस. கோர்ட்டினுடைய கதவு மட்டும் நான் கொண்டுட்டேன். 2019 நான் வந்துட்டேன்னா சிறைவில் அடைப்பேன் சொன்னார். ப. சிதம்பரத்தை பண்ணி காமிச்சாங்க. ஓடி ஒளிஞ்சாரு ப. சிதம்பரம். 3 நாள் he was absconding. அதே மாதிரி கபில் சிப்பல், சுப்ரீம் கோர்ட், ரஞ்சன் கோகோய் சீஃப் ஜஸ்டிஸ். Ram Mandir verdict, don't deliver it now, do it after 2019. எல்லாம் ஜெயிச்சிடும். நரேந்திர மோடி வரமாட்டார். அதே இம்ப்ரெஷன் now they are starting. சப்போஸ் நரேந்திர மோடி வந்துட்டாருன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவாங்க? எவ்வளவுதான் வராத போயிட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க? வராத போகக்கூடாது. அதுக்கு இங்கே உள்ள யூனிட்டி கிடையாது. சப்போஸ் வந்துட்டாருன்னு வச்சுங்க, டெஃபினெட்லி ஆர்டிகிள் 370 அப்ரிகேட் பண்ணி எப்படி 2019 பண்ணிட்டு 2023 சுப்ரீம் கோர்ட்லேருந்து ரூலிங் வாங்கினாங்களோ, அதே மாதிரி செப்பரேட் டெண்டன்சி உள்ள தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகமுக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய திராவிடியன் கல்ச்சரை கொண்டுடுவாங்க பொலிட்டிக்கலா பிஜேபி. அதுக்கு எப்படி சார் இதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? இவ்வளவு பெரிய, நீங்க சொல்றது ரொம்ப பெரிய விஷயம், அவ்வளவு சீக்கிரத்துல இது பண்ணிட முடியும்? திருப்புரால நான் பார்த்துருக்கேன். திருப்புரால மாணிக் சர்க்கார் கவர்மெண்ட் மாதிரி ஸ்ட்ராங் கவர்மெண்ட் இல்லவே இல்லை. 3 மாசத்துல சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி தோத்து போயிட்டாங்க கம்யூனிஸ்ட். பிஜேபி வந்துட்டு செகண்ட் டைம் தே காட் ரீஎலெக்டட். ஆர்டிகல் 370 பண்ணுவான்னு நினைச்சாங்களா? இல்ல ராம் மந்திர் வரும்னு நினைச்சாங்களா? ஆனா ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க கொள்கைகள் தானே சார். அது திடீர்னு அவங்க அதை பண்ணல சார். அவங்க அதுதான் அவங்களுடைய கோல். அவங்க ஆட்சிக்கு வரும்போது அதை அச்சீவ் பண்றாங்க. ஆமா, அப்ப பண்ணாது எப்ப பண்ணுவாங்க பின்ன? அதுக்காக தான் 353 MP கொண்டாரு நரேந்திர மோடியினுடைய 400 ரேலிஸ் 2012, 2016, 17, 19 பார்த்தேன் நான். I accompanied him at least to 250 constituencies in India. லோக்சபா கான்ஸ்டிடியூன்சிஸ். பப்ளிக் அப்சர்ஜி இருக்கு பாருங்க. தட் இஸ் சம்திங் யூனிக் இன் நார்த் இந்தியா. அதனால தான் ஆர்டிகல் 370 போன மாதிரி தமிழ்நாட்டில் 2 மேஜர் இஷ்யூ கொண்டு வருவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் why should Prime Minister Narendra Modi take a conscious decision to speak about Eva Velu, separate Tamil Nadu? ஏவா வேலு பத்தி பிரைம் மினிஸ்டர் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பேசும்போது பேசினாரு.
கச்சத்தீவை பத்தி பேசினாரு. இந்த ரெண்டும் தான் 2024க்கு தமிழ்நாடு எலெக்ஷன் இஷ்யூவா இருக்கும் சார். ஆனா இந்த ஆர்டிகல் கச்சத்தீவு 370 விவகாரம், இலங்கை அப்ளிகேஷன். விவகாரம் இது எல்லாமே தேர்தல்ல வந்து எதுவுமே பலன் கொடுக்காத ஒரு அஸ்திரத்தை தான் திரும்பவும் மோடி கையில எடுத்திருக்காரா சார்? அப்போ கருணாநிதி தாரவாத்து கொடுத்தது தப்பு ரைட்டுன்னு சொல்றீங்களா நீங்க? இல்ல சார், அந்த அவங்க தாரவாத்து இல்ல கொடுத்தாங்களா, இல்ல இல்ல சரியா இல்ல. தப்பாங்கிறதெல்லாம் இல்ல. அதை வச்சு ஆ தேர்தல் காலத்துல முன் வச்ச வாதங்கள் எதுவுமே சார் எடுபட்டது ஒன்னே ஒண்ணு சார் ஒன்னே ஒண்ணு மந்திரிக்கு. ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஒரு ட்ரையல் பலூன் தானே. ரஃபேல் ரஃபேல்னாரு ராகுல் காந்தி. ஆச்சா மன்னிப்பு கேட்டாரு இல்லையா சுப்ரீம் கோர்ட்ல போய் ஊதி விட்டாரு பலூன். ம். நரேந்திர மோடி அத்த சௌக்கிதார் சோர்னு சொல்லிட்டு அந்த தண்ணியே ட்விட்டர்ல போட்டு டன்னை டக்குன்னு டேர்ன் பண்ணாரு டேபிளை. சார் ஒன்று வந்து யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், ம். 2 வருஷம் நார்த் இந்தியன் பேப்பர்ல வேலை செஞ்சுட்டு போங்க தயவுசெய்து, உங்களுக்கு புரியும். சரி, இப்போ நார்த் இந்தியால ஏதான ஒரு பேப்பர்ல இல்லை உங்களுடைய ஒன் இந்தியாலே ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் செக்ஷன்ல வந்து உட்காந்தீங்கன்னாலே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் நார்த் இந்தியா. சரி இப்போ நிறைவா தமிழ்நாட்டில் உட்காந்து கூகுளை பார்த்துட்டு பேசிட்டு அதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் கோயிங் டு பி அ பொலிட்டிக்கல் திஸ் திங். அண்ட் செகண்ட் திங், ஐ எம் ப்ரௌட்லி சேயிங் தட் ஐ கவர்ட் பார்லிமெண்ட் ஃபார் 42 years, நாட் 1 or 2. சரி. எத்தனையோ பிரைம் மினிஸ்டர் பார்த்தாச்சு. பொன்முடி விஷயத்துக்கு திருப்பி வரலாம் நம்ம. ம். பொன்முடி விஷயத்தினால திமுகவிற்குத்தான் மாபெரும் ஒரு மாற்றங்கள் இருக்கும், ஏமாற்றங்களும் வரும். இது இப்ப பொன்முடி, அதுக்கப்புறம் இப்ப செந்தில் பாலாஜி ஜாமீன் கேட்டு தொடர்ச்சி இது பண்ணிட்டே இருக்காரு, அது கிடைக்கல. இப்ப இவருடைய இது 30 நாட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒன்னே அது லீகல் ப்ரொவிஷன். டோன்ட் டேக் இட்ஸ் as a shelter for you. இல்ல சார், நான் நீதிபதியே சொல்றேன், நானும் சொல்றேன். அவங்க உச்ச நீதிமன்றம் போய் அப்பீல் பண்ணி ஒருவேளை இந்த தீர்ப்புக்கு ஸ்டே வாங்கினா அவர் பதவி தொடர்றதுக்கு லீகலா ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அடுத்தது அவர் பதவி தொடர்றதுக்கு ஏதாவது லீகலா வாய்ப்பு இருக்கா? ஒரு மூக்கோட பட்டு அப்புறம் திருப்பி மூக்கு ஒட்ட வைக்க முடியாதுங்க. ஒட்டுனது தெரியும் சொல்றீங்களா? அசிங்கமா போயிடும். பிளாஸ்டிக் சர்ஜரி ஆயிடும் அது. அது அந்த திருப்பி he is returning to பொன்முடி returning to ministry is ruled out. It's a corruption case. It's not Rahul Gandhi's மோடி வந்து சப்கோசா ஓபிசி சொன்ன அதெல்லாம் அது வந்து இட்ஸ் நாட் அ கரப்ஷன் இஷ்யூ. அதனால தான் சுப்ரீம் கோர்ட் அவருக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. பட் ஹியர் சுப்ரீம் கோர்ட் வில் என்டார்ஸ் வாட் தமிழ்நாடு ஹைகோர்ட் ஹஸ் செட். அந்த 30 நாளுக்கு ஏன் சார் உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க? ஏன் சார் ரிசைன் பண்ணாரு? 30 நாள் கழிச்சு ரிசைன் பண்றதானே சார். கொடி ஏன் சார் அவுத்தாரு? இளங்கோ சொல்றதெல்லாம் விட்டுருங்க. இளங்கோ சட்டத்துறை வல்லுனர், லீகல் லிமினரி என்ன பண்ணாரு? He should not have resigned. பொன்முடி செந்தில் பாலாஜி மாதிரி கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா தெரிஞ்சிருக்கும். காரணம் கபில் சிபலே சொல்றாரு, the moment 3 years conviction is there on a corruption case, you automatically get disqualified. அப்பா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த பொன்முடி சீட்டை டிக்ளேர்ட் வேக்கன்ட் லோக்சபாவோட சேர்ந்து வைக்கணும்னு சொல்லி பரிந்துரை செய்திருக்கிறார் என்று சற்று முன் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் வந்தது. ஸோ அம்மாரி இட் கோஸ் லைக் லைட்னிங் ஸ்பீட் இல்லையா? ஸோ என்ன நடக்குதுன்னு நான் அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பொன்முடி, நீங்க 4 பேர் பட்டியல் வேற கொடுத்துருக்கீங்க. ஸோ இன்னும் தேர்தல் நெருங்க சமயத்தில் பல காட்சிகள் அரங்கேறும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம் சார். இவ்வளவு நேரம் உங்க நிகழ்ச்சி எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.